نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எல்லையற்ற புகழும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் கியாமத் நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியே நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்று நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடத்தின் சங்கை மிகு ரமதானை அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் அடைந்தோம். இன்று வரையிலே 22 நோன்புகளை பிடிக்கக்கூடிய அழகான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தான். இன்னும் 30 நாட்களாக இருந்தால் 8 நாட்கள், 29 நாட்களாக இருந்தால் 7 நாட்கள் மீதம் இருக்கின்றன ரமதானுடைய மாதத்துக்கு. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் எத்தனை நிமிடங்கள் எத்தனை செகண்டுகள் மிஞ்சிருக்கிறது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மௌத்தை எங்களோடு இணைச்சு வச்சிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நபியே நாயகமே, எந்த மௌத்தை அஞ்சி பயந்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மௌத் இவர்களை எங்கிருந்தாலும் சந்திக்கும் என்று சொல்லும் கொண்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமான வளமான கோட்டைக்குள்ளதான் நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் மௌத் வரும் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மௌத்தாக வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறார். யாருமே இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ முடியாது. வீடு கட்டுகிறோம் நிரந்தரமாக வாழ்வதை போன்று, வியாபாரம் செய்கிறோம் நிரந்தரமாக வாழ்வதை போன்று, பெரிய பெரிய மேலெண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம் நிரந்தரமாக வாழ்வதை போன்று. ஆனால் மௌத்து வந்துவிட்டால் அத்தனையும் விட்டுவிட்டு அந்த மண்ணறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அந்த மண்ணறையிலே ஏழையும் பணக்காரனும் படித்தவரும் படியாதவரும் நிர்வாகியும் தொழிலாளியும் அத்தனை பேரும் ஒரே சமம் அந்த மண்ணுக்குள்ளே மக்கள் போட்டுவிட்டு வந்து விடுவார்கள். மேலும் கீழும் வலதும் இடதும் முன்னும் பின்னும் எல்லா புறத்திலும் மண்ணால் சூழப்பட்ட தன்னந்தனியான இருட்டறையிலே நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு நாங்கள் செல்ல போகிறோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய ஆமால்கள் அல்லாஹ்வுக்காக செய்த நல்ல காரியங்கள் மாத்திரம் நான் உதவி செய்யுமே தவிர உலகத்தினுடைய பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் காசு பணம் இது ஒன்றுமே அந்த இடத்துக்கு எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாது. எனவே ஒரு மனிதன் வாழ வேண்டும் அல்லாஹ்வுக்காக. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய நான் வாழ்வது, வ மமாத்தி நான் மரணிப்பது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி, அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, அவனுடைய விருப்பத்துக்காக வேண்டிதான் அமைய வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எனக்கு மனைவிக்கு விருப்பமாக அல்லது குடும்பத்துக்கு விருப்பமாக என்னுடைய நண்பருக்கு விருப்பமான வாழ்க்கை அல்ல. நான் வாழ வேண்டும் என்னுடைய ரப்புக்கு பொருத்தமாக,
அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய வாழ்வாக என்னுடைய வாழ்வு அமைய வேண்டுமே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய யார் யாரையோ சந்தோஷப்படுத்த, யார் யாரையோ திருப்திப்படுத்த இந்த உலகத்திலே வாழ்வது பொய்யான வாழ்வு அல்லாஹ் நல்லடியார்களே. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து எங்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறார். எங்களை படைத்து போட்டு, எங்களை படைத்து விட்டு நீ நினைச்ச பிரகாரம் வாழ்ந்து சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது, விரும்பினால் சொர்க்கம் போ, விரும்பினால் நரகம் போ என்று அல்லாஹ் விட்டு விடாமல் எங்களுக்குரிய அழகான வழிகாட்டியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை காலத்துக்கு காலம் அல்லாஹ் அனுப்பி அந்த நபிமார்களின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் புத்திமதிகளை சொல்லி தந்தார். இதே நேரத்தில் இந்த காலத்தில் நபிமார்கள் இல்லாவிட்டாலும் அந்த நபியுடைய புத்திமதிகள், குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தந்தார். பல சந்தர்ப்பங்கள், அதிலே ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். ஷாபானுடைய மாதம் என்றால் பராத்துடைய மாசம். பராத்து நோம்பு பிடிக்கிறோம். பராத்துடைய மாசம் தான் ஷாபானுடைய மாதம். ஷாபானுக்கு முந்தின மாதம் ரஜபுடைய மாதம். ஷாபானுக்கு அடுத்த மாதம் ரமலானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், அருமை நாயகமே, நீங்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபு அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு மாதம், ரமலான் அல்லாஹ்வினால் சிறப்பாக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த ரெண்டு மாதத்துக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த ஷாபானை மக்கள் மறந்து விட்டார்கள். இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுடைய அமால்களை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. நான் விரும்புகிறேன் என்னுடைய அமல்கள் நான் நோம்பாளியாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே காட்டப்பட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்பார்கள். ரமலானுக்காக நோன்பு நோற்று ரமலானை வரவேற்பார்கள். ரமலானுடைய மாதம் வரும் பொழுது ஷாபானுடைய மாத இறுதியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி, லகத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக், என்னுடைய தோழர்களே, உங்களை நோக்கி ஒரு பரக்கத் பொருந்திய சங்கையான மிக விசேஷமான ஒரு மாதம் வர இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மாதம் என்றால், ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரு இரவு, அந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை ஒரு மனிதன் அடைந்து கொண்டால் 1000 மாதங்கள் இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேல் அவன் நின்று வணங்கிய அமல் செய்ததை விட கூடுதலான கூலி அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ஆனால் அந்த லைலத்துல் கத்ரை அமல் செய்தவனாகத்தான் அடைய வேண்டும். லைலத்துல் கத்ர் என்று ஏதாவது ஒரு இரவில் நான் லைலத்துல் கத்ர் அடைய வேண்டும் என்பதற்காக முழித்து கொண்டு பாதையோரங்களில் டாம்போல் விளையாடி, காட்ஸ் விளையாடி அல்லது கரம் விளையாடி தேவையில்லாத விஷயங்களை பேசி கழிச்சு அந்த இரவை வீணாக்கியவர்களுக்கு அல்ல கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களுடைய சிறந்த இரவு. அந்த இரவை அமலிலே கழிக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த 1000 மாதங்களுடைய சிறந்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். எனவே அந்த இரவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த லைலத்துல் கத்ரை அறிவிக்க வந்தேன், 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அதனால் அந்த லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் ஒற்றைப்படையான இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள், குறிப்பாக இறுதி 10 நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, அதாவது கிட்டத்தட்ட 82 அல்லது 83 வருடங்கள் ஒரு மனிதன் அமல் செஞ்சாலும் அதை விட கூடுதலான கூலி கிடைக்கக்கூடிய அந்த இரவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்க வந்த நேரத்திலே 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டதனால் அந்த இரவு மறைக்கப்பட்டு விட்டது என்றால், இந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனை, குரோதம், விரோதம் எவ்வளவு ஒரு மோசமான செயல் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்யலாம், உம்ராவுக்கு மேல உம்ரா செய்யலாம், மதரசா நடத்தலாம், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் துப்புரவாக இல்லை என்றால் பெரிய நஷ்டம் உலகத்துல. ஒரு மனிதன் நல்லவனாக வாழல என்றா, ஒரு மனிதனத்துல காசு இருக்குது, நல்ல பணம் இருக்குது, பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், மக்கள் சொல்லுவாங்க அவன்கிட்ட போனா ஏலா, அவன் ஒரு மிருகம் மாறி, அவனுக்கு பேச தெரியா, சல் பல்லுவான், கத்துவான், அவனுக்கு மனுஷனை மதிக்க தெரியா அப்படின்னு இவரை விட்டு மக்கள் ஒதுங்கி விடுவார்கள். காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் இவனுடைய குணம் மோசமா இருக்கிறதுனால் மக்கள் அவனோட இணையறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் ஒரு மனிதனத்துல ஒன்றுமே கிடையாது, நற்குணம் இருக்குது, நல்ல தன்மை இருக்குது, மக்கள் சொல்லுவாங்க அவரோட கையில மடியில ஒன்றும் இல்லாட்டியும் மாஷா அல்லாஹ் நல்ல மனுஷன்,
நல்ல அஹ்லாக் ஆனால் அவரோட சிரிப்பு, அவரோட நடத்தைகள், அவரோட பண்புகள் இந்த மக்கள் புகழ ஆரம்பிப்பார்கள். ஜனாசாவுக்கு வந்தாலும் கூட இவரா மிக நல்ல மனிதர் மூத்தாகிட்டார் என்று சொல்லுவார். மனிதர்களோடு நடக்க தெரியாதவன், பேச தெரியாதவன், கண்ட மாதிரி மிருகத்தனமா நடக்கிறவன சொல்லுவாங்க இவனா என்று மக்கள் அவரை பற்றி வேறு விதமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே உலகத்திலே ஒரு மனிதன் நல்லவனாக வாழ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான், ரமலானில் நோன்பை கடமையாக இருக்கிறான். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். தக்வாதாரி என்ன? எங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மாற்றங்கள் எங்களுடைய இபாதத்துல, கொடுக்கல் வாங்கல, அகலாக்குல, நடத்தையில ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த இடத்துல நாங்க பலரும் உட்கார்ந்து இருக்கிறோம். 80 வயசு யாராவது இருப்பாங்க, அல்லது 75 வயசு யாராவது இருப்பாங்க, அல்லது 60 வயசு, 50 வயசு, 40 வயசு, குறைஞ்சது வாலிபர்களா இருந்தா 25 வயசு அப்படியெல்லாம் இருப்பாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக முஸ்லிம்களாகி எங்களுடைய பழக்கம் 4 அல்லது 5 வயசுல நோம்பு பிடிக்க ஆரம்பிக்கிற. பெருசி பிடிக்காட்டியும் சிறுசி பிடிக்கும். அல்ல கிருபையால பெரியவங்க நிறைய காரணம் சொல்லுவாங்க, ஒரு காரணம் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணங்கள். ஆனால் சிறியவர்கள் 5 வயசுலயே நோம்பு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி நாங்கள் 5 வயதில் நோம்பு பிடித்தால், இந்த மஜ்லிஸ்ல ஒரு 80 வயசு ஒரு மனிதர் இருந்தா அவர் 75 வருஷம் நோம்பு பிடிச்சிருக்கிறார். 75 வருஷம் ரமலானை கண்டிருக்கிறார். 70 வயசு ஒருத்தர் அவர் 5 வயதிலே நோம்பு பிடித்திருந்தால் 70 வருஷம் அவரு தந்த வாழ்க்கையில நோம்பு பிடிச்சிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், நாங்க இந்த ரமலான் உங்களுக்கு நோம்ப கடமையாக இருக்கிறது உங்கள்கிட்ட மாற்றம் வரணும்ன்றதுக்காக. 70 ரமலான கண்டோம், 50 ரமலான், 40 ரமலான், எங்கள்கிட்ட என்ன மாற்றம் வந்ததுன்றத நாங்க நிறுத்து பார்க்கணும். எல்லாத்தையும் நிறுத்துறோம், நாங்க எல்லாத்தையும் செக் பண்றோம். எந்த நாளும் சீனியம் பிரஷரையும் செக் பண்றோம். எங்களோட வாழ்க்கையில வந்த மாற்றத்தை நாங்க செக் பண்ணல. எனவே இந்த ரமலானின் மூலமாக மாற்றம் உண்டாகும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எங்கள்கிட்ட. இன்னும் ஓரிரு தினங்கள், எங்களுடைய காலங்கள், நேரங்கள் சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்கணும். அல்லாஹ் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ரை அறிவிக்க வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையின் காரணமாக மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் என்றால், எங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பாப்பா மகனுக்கு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கடை பிரச்சனை, காசு பிரச்சனை, அடுத்தோட்டுக்காரனோட ஒரே சண்டை, நோம்பு திறக்கிறாங்க, பாங்கு சொல்லி நோம்பு திறக்கிறோம், அந்த நேரத்தில் சண்டை சத்தம் கேட்கிறது. அப்படின்னா நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அந்த தனித்தன்மையை நாங்கள் இழந்துட்டோம். முஸ்லிம்கள் என்றது ஒரு விசேஷமானவர்கள், விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல அகலாக்குள்ளவர்கள், யாரையும் மதிக்கக்கூடியவர்கள். மீடியாக்கு வாரத்துக்கு, போட்டோக்கு வாரத்துக்கு அவனை மதிச்சேன் இவனை மதிச்சேன் என்று சொல்றது லேசி. ஆனா மீடியால அந்நிய சமூகத்தை மதிச்சோம், அந்நிய மதகுருமார்களை கண்ணியப்படுத்தினோம், மத இணக்கம் எல்லாரோட சேர்ந்து போறோம் மீடியால போட்டோல காட்டேலும். ஆனா இவர் வீட்டுள்ள போக்கல அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவிய முகத்தை பாக்குறான் இல்ல, சலான் சொல்றான் இல்ல, சலான் சொன்னா பதில் சொல்றான் இல்ல, வீட்டுக்குள்ள அடிச்சு கொண்டு சாவ பாக்குறான். ஊருக்கு காட்டுறாரு நான் மீடியால நான் மத இணக்கம், சமூக நல்லிணக்கத்துல நான் இருக்கிறேன் என்று. அல்லாஹ் நல்லடியார்களே, தந்த மனைவியோட நல்லா இருக்கணும், தந்த புள்ள குட்டிகளோட நல்லா இருக்கணும், தந்த குடும்பத்தோட இறக்கமா இருக்கணும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட அன்பா நடந்து கொள்ளணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில உண்மை. எனவே எங்களுடைய தன்மைகள் மாறணும். அமல் இபாதத்துகள் மட்டுமல்ல, எங்களுடைய அக்லாக்குகள், பண்புகள் மாறணும். பழிக்கு பழி வாங்குற சமூகம் இல்ல நாங்க யாரையுமே அதாவது கேவலமா கருதுற சமூகம் இல்ல. எங்களுடைய அக்லாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது அல் பிர். ரசூலுல்லாஹ் சொன்னது யார் சொல்லலாம், நன்மைண்டா என்ன? நன்மை சொன்னாங்க. அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுகி, நன்மை என்று சொல்றது நற்குணம், நல்ல குணம் தான் நன்மை. ஒரு மனிதன் நல்ல குணத்தோட வாழ்ந்தா அவன் வாழ்க்கையே நன்மையான வாழ்க்கை, நற்குணம். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி 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 வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட, அண்டை வீட்டாரோட நல்லா நடந்துக்கோங்கோ, நல்லா நடந்துக்கோங்கோ, ஒரே எனக்கு வசியத் செய்வாங்க. நான் நினைப்பேன், இந்த சொத்துல அடுத்தோட்டுக்காரன் பங்குதாரி ஆயிடுவானோ, அனந்தரக்காரன் ஆயிடுவானோ தெரியும் நினைக்கிற அளவுக்கு அடிக்கடி அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரர்களை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு இரக்கமாக அன்பாக நடக்க வேண்டிய நாங்கள் மக்களோடு கடினமாக நடந்து கொள்றோம். ஒரு முதலாளி தொழிலாளிகளோட மிக மோசமா நடந்து கொள்றார்.
ஒரு நிர்வாகி அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களோடு ரொம்ப மோசமா நடந்து கொள்றார். நினைக்கிறார் நான் பஸ், இவன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல, அவர்களிலே தக்குவாதார் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நேசர் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் இருக்கலாம். நாங்கள் முதலாளி என்பதற்காக தொழிலாளிகளை மிக தாழ்வாக மிக மோசமாக கருதுவது ஆகப்பெரிய பாவமெல்லாம் நல்லடியார்களே. இது ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில வரணும். யாரை பத்தியும் கெட்ட எண்ணங்கள், யாரையும் அதாவது மோசமான எண்ணங்களோடு அவர்களை கீழ்த்தரமாக நினைக்கிறதுக்கே இது ஒரு மூமினுடைய பண்பல்ல. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனுக்கு நடக்கூடிய குறைகளை நாங்கள் சரியாக மறைச்சி, அந்த மனிதனுடைய குறையை தெரிவித்தாலும் கூட அதை 1000 அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய குறை உன்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது, 1000 விஷயத்தை சொல்லி அதை மறைக்கப்பாரு. அது மறைக்கப்பாரு. அது மறைக்கிறதுலதான் அவனுக்கு ஹைர் இருக்குது. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தா, ஒரு மனிதன் மீது நல்ல மனிதரா இருக்கிறார், ஒரு விஷயம் வந்தது, இப்பதானே விளக்குது யாருண்டு ஒன்றை எடுத்து வச்சுக்கொள்ற கையில. எப்பயாவது ஒரு நாள் வரட்டும், அது பூரா இது ஒண்ணு போட்டா அது பூரா அவர் வாய் அடைச்சிடுவார். வாய் அடைக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். இவர வாய் அடைக்கணும், அவன் வாய் அடைக்கணும், அதுக்கு சில பாயிண்ட் தேடி வச்சுக்கொள்ற சொல்றார். அவர் மிச்சம் என்னோட பேச வர மாட்டார், அவருக்கு தெரியும் என்னோட பேசினா எல்லாரும் முன்னுக்கும் போடுவோம் விஷயத்த, அதோட அவருக்கு ஃபைல் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சிலர் இன்னொருத்தருடைய குறைகளை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு எத்தனையோ பேரை மட்டம் தட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். நல்லா நிலையார்கள், இதெல்லாம் ஆக மோசமான காரியங்கள். அழகாக உடுக்கலாம், பெரிய பிராடோல போகலாம், கார்ல வந்து இறங்கலாம், மனிதனுடைய உள்ளம் துப்புரவில்லை என்றால் அவன் ஒரு மோசமானவன். அதற்கு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஜ்லிஸ்ல ஒரு மனிதனுக்கு காத்து போயிட்டு புது முறிஞ்சிட்டு, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், தயவு செஞ்சு ஒழு முறிஞ்சவங்க போயிட்டு ஒழு எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னா. இது ஒரு பெரிய ஒரு சங்கடம். ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு நிலைமை உண்டாவி எல்லாரும் எழுப்பி போனா அவரை பார்த்து மக்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க, அவரோட மனசு, அவருடைய மான மரியாதை. உடனே ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு தஆலா எழுப்பினார்கள். எழுப்பி சொன்னார், அமீர் முஃமினீன் அவர்களே, நாங்க எல்லாரும் போய் ஒழு எடுத்துட்டு வருவோமே, நாங்க எல்லாரும் ஒழு எடுத்துட்டு வருவோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய குறையை மறைக்க முழு மஜ்லிஸும் போய் ஒழு எடுத்துட்டு வருவோம் சொன்னார்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், ஜரீர், நீங்கள் ஜாஹிலியத்திலே நல்ல மனுஷன், இஸ்லாத்திலே நல்ல மனுஷன். பாருங்க எப்படி குணமுட்டப்பட்ட ஒரு மனுஷன் குறையை மறைக்கிறதுக்கு எவ்வளவு அழகான திட்டம். இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். மீடியால எடுத்து போட்டு அங்க போட்டு இங்க போட்டு இத பரத்தி உள்ள பொய்யெல்லாம் சொல்லி நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு எத்தனையோ பேர் பாவத்தை சுமந்து கொண்டு நாங்க நரகத்துக்கு போக தேவையில்லை. இதெல்லாம் இந்த ரமலான்ல மாற்றம் வரும். ஒரு விஷயத்தை நாங்க புடிச்சு கொண்டிருக்கிறோம், ஒரு சந்தர்ப்பம் வரட்டுமே, ஒரு டைம் வரட்டும், அப்பதான் நீக்கி பழிக்கு பழி வாங்குறது. அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அனுப்புற நேரம், அந்த கிட்டத்தட்ட 10-13 வருஷ காலம் இவ்வளவு அநியாயம் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு அநியாயம், காரி துப்பினான், அடி ஏற்றி ஓத எத்தனையோ விஷயங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்கள் மதீனாவுக்கு போயாச்சு. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாலே மக்கா காஃபிர்கள் பெரிய பிரச்சனை, சிக்கல். 8 வருஷத்துக்கு பின்னால் 10,000 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். வந்து அவர்கள் தூங்கி எழும்ப முந்தி காபத்துல்லாவை சூழ இருந்து மக்காவை கைப்பற்றிக் கொண்டார்கள். வருத்தப்பட்டவர்கள் 8 வருஷத்தை பிறகு வந்து மக்காவை கைப்பற்றியாச்சு. மக்காவை கைப்பற்றினா மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. இப்ப ஓட மேலா நிக்க மேலா, எப்படியோ இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுடைய வாசலில் நின்று கொண்டு, காபாவுடைய வாசல் வந்து இப்படி வந்த வாக்களை உள்ளு போயிடாது, ஒரு 4-4.5 அடி அல்லது 5 அடி ஒசரத்துல தான் அந்த காபத்துல்லாவுடைய வாசல் இருக்கு. இப்படி ஒரு கட்டு, அந்த கட்டுக்கு மேலதான் வாசல். இப்ப நான் நிக்கிறது போல அந்த வாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு அந்த வாசலின் இரு மருங்கையும் பிடிச்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நான் இன்றைய தினம் எப்படி நடந்து கொள்ள போறேன் என்று எல்லாத்தையும் கேட்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செஞ்சவர்கள், விரட்டியவர்கள், அடித்தவர்கள்,
துரோகம் செஞ்சவர்கள். 3 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை ஒரு மலையடிவாரத்திலே போட்டு சாப்பாடு பொருளாதாரத்தை கட் பண்ணி அவர்களை பசியிலே போட்டு தாகத்திலே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தின அவர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி நடந்து கொள்ள போறேன்? அந்த மக்கள் எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அஹுன் கரீம் வப்னு அஹின் கரீம், நீங்க ஒரு சங்கையான மனிதர், உங்களுடைய குடும்பமும் மிக சங்கையான குடும்பம், நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யறல்ல, நீங்க யாருக்கும் பழிக்கு பழி வாங்க மாட்டீங்கன்றது மாதிரி அழகான வார்த்தையை சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரோடு நடந்து கொண்ட மாதிரிதான் நான் இன்றைய தினம் நடந்து கொள்ள போறேன் என்று சொன்னார்கள். என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பாக்கு 12 ஆம்பளை புள்ள, அதுல 10 ஆம்பளை புள்ள ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட எதிர்ப்பு. வாப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன புள்ள, அப்ப நபி அல்ல. யூசுஃபோட வாப்பா சரியான இரக்கம், அன்பு. இந்த நேரம் வாப்பா இந்த பிள்ளையோட தான் இரக்கமா இருக்கிறார் என்று ஏனைய சகோதரர்களுக்கு ரொம்ப பொறாமை உண்டாயிட்டு. அந்த நேரம் அந்த சின்ன புள்ள என்ன செஞ்சாரு? ஒரு கனவு காண்றார். இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். பாப்பா, நான் கனவு ஒன்று கண்ட 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் எனக்கு சிரம் தாழ்த்த எனக்கு அடிபணிய கனவு கண்டே 4-5 வயசு புள்ள வாப்பட்ட சொல்றார். இப்ப எங்கட புள்ள அதை கண்ட இதை கண்ட பேய் வந்த பூதம் வந்த எங்கட கனவெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அந்த புள்ள இதை கண்டுட்டு வாப்பட்ட வந்து சொன்னார். ஆனா உண்மையிலே அருமையான கனவு. வாப்பா ஒரு நபி. இந்த கனவனுடைய அதாவது உள்ரங்கம், இதனுடைய அர்த்தம் வாப்பாக்கு புரிஞ்சு போச்சு. என்றாலும் பாப்பா என்ன தெரியுமா சொன்னார்? மாஷா அல்லாஹ், நல்ல சந்தோஷம், பெரியப்பாட்ட சொல்லுங்க, சாக்கட்ட சொல்லுங்க, பேப்பர்ல போடுங்க, அப்படி எல்லாம் சொல்லல. பாப்பா சொன்னார், மகன்ட யா புனைய லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. இந்த கனவோட சகோதரர்கிட்ட சொல்லிடாதே, சூழ்ச்சி செய்வானோ, உனக்கு எதிராக நிற்பானு, உனக்கு திட்டம் தீட்டுவானு. பாப்பா என்ன சொன்னார்? சகோதரர்கிட்ட சொல்லுவான். நல்லா நல்லடியார்களே, எங்கட நியமத்துக்களை கட்டாயம் மக்கள்கிட்ட சொல்லணும். ஆனா எங்கட கூட பிறந்ததுகள், எங்கட குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட எங்கட நிறைய விஷயங்கள் நாங்க சொல்ல போக கூடாது. நாங்க எடுத்தெடுப்புல எல்லாத்தையும் சந்தோஷத்துக்கு நாங்க சில விஷயங்கள் சொல்லிட்டோம்டா எல்லாருடைய உள்ளமும் நல்ல உள்ளமா இருக்காது. குர்ஆன் சொல்லுது, இவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். அப்படி இவன் இவ்வளவு முன்னேறிட்டானா, இவன் யாரு, நாங்க இவ்வளவு பெரிய இவருக்கு என்ன முன்னேற்றம் என்று அதுக்குள்ளே சூழ்ச்சி நடக்கும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்காக ஒதுங்கி போறதில்லை. எல்லா ரகசியங்களையும் எல்லா லாபங்களையும் லாபம் ஈட்டக்கூடிய வரிகளையும் நாங்கள் எல்லா இடத்திலும் சொல்லக்கூடாது. இதுதான் ஆகப்பெரிய டேஞ்சர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட சகோதரர்கிட்ட சொல்லிடாதே, உனக்கு சூழ்ச்சி செய்வாங்க என்று சொன்னார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே மாதிரி ஒரு சூழ்ச்சி நடந்தது. என்ன சூழ்ச்சி? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லணும் அல்லது வாப்பா விட்டு ஒதுக்கணும். 10 பேரும் மசூரா செய்து முடிவாகுது, இந்த தம்பியை கொண்டு போய் ஒரு காட்டுல தண்ணீர் இல்லாத கிணத்துல அதுல கொண்டு போய் போட்டு வர, எவன் சரி தூக்கிட்டு போறா, தூக்கிட்டு போட்டு மௌத்தாரண்டா மௌத்தாட்டுன்ற மாதிரி அப்படி ஒரு மசூரா செய்து பிள்ளைய கூட்டிட்டு போனா. வாப்பாவை ஏமாத்தி அங்க கொண்டு போய் தம்பியினுடைய ஆடைகளை கலட்டிட்டு தம்பியை போட்டாச்சு கிணத்துள்ளுக்கு. இறக்கம் இல்லாம தம்பியை காட்டுள்ளுக்கு அந்த கிணத்துள்ளுக்கு போட்டுட்டு அந்த உடுப்புல ஒரு ஆட்டை அறுத்து ரத்தத்தை பூசிக்கொண்டு வாப்பட்ட வந்து சொன்னாங்க, விதமின் கதிபின் சொன்னாங்க, அந்த பொய் ரத்தத்தை பூசிக்கொண்டு வந்து வாப்பா, அதாவது யூசுஃப நாங்க அப்படி எங்கட சாமானிக்கிற இடத்துல விட்டுட்டு போனோம், எங்கட தம்பிய ஓனாய் சாப்பிட்டு விட்டது தந்தையே என்று சொல்ல பொழுது வாப்பாக்கு தெரியும். என்றாலும் வாப்பா அழுது 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 மகனுடைய விஷயத்துல ரொம்ப பலகீனமாயிட்டார். இதுக்கு பின்னால ஒரு வியாபார கூட்டம் அந்த புள்ளையை தூக்கி கொண்டு போய் பக்கத்து நாட்டு மிஸ்ர்ல வித்தா, மிஸ்ருடைய அரசர் அந்த புள்ளைய வாங்கி அரச மாளிகையில வளர்த்து, அதுக்கு பின்னால் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வருஷத்துக்கு பின்னால் மிஸ்ர் நாட்டுடைய பொருளாதார அமைச்சராக அல்லாஹ் ஆக்குறார். கனான் என்ற ஊர்ல ஒரு கிராமப்புறத்துல வாழ்ந்த புள்ள கிணத்துல கொண்டு போய் போட்டாங்க, இவர சரித்திரம் முடியணும். அல்லாஹ் தஆலா அங்கிருந்துதான் சரித்திரத்தை ஆரம்பிக்கிறான். பக்கத்து நாட்டு மிஸ்ர் எவ்வளவு பெரிய நாடு, எகிப்து, எகிப்து அதனுடைய பொருளாதார அமைச்சராக அல்லாஹ் மாத்துறான். 40 வருஷத்துக்கு பிறகு பஞ்சம் உண்டாகுது. இந்த பஞ்சத்துக்கு தானியங்கள் வாங்குறதுக்காக
இவருடைய சகோதரர்கள் வந்தாங்க. மிஸ்ர்ல பொருளாதார அமைச்சர் நல்ல ஒரு மனுஷனா, அவர்கிட்ட போய் நாங்க வாங்கிட்டு வருவோம் வந்தாங்க. 1 விடுத்தம் 2 விடுத்தம் 3 விடுத்தம் அந்த தானியங்களை வாங்கிட்டு போறாங்க, பார்சல் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 10 பேரும் கண்டு கொண்டாங்க, இவங்க தான் என்னுடைய சகோதரர்கள், எனக்கு துரோகம் செஞ்சாங்களே. ஆனா இந்த சகோதரர்களுக்கு அவர் விளங்கல்ல அவர் யாரு. 3வது அல்லது 4வது விடுத்தம் சாமான் எடுக்க வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 10 பேர்கிட்டையும் கேட்டாங்க, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பியூசுஃப வ அகீஹி இஸ் அன்தும் ஜாஹிலூன். இங்க வாங்களே, நீங்க யூசுஃபோட நடந்து கொண்ட முறையை மறந்துட்டீங்களா என்று கேட்டாங்க. இந்த 10 பேருக்கும் ஆச்சரியம் உண்டானது. நாங்க 40 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச இந்த விஷயத்தை, இந்த கேம், இது நாங்க 11வது ஆள்கிட்ட இதுவரைக்கும் சொல்லல. 10 பேரும் நம்பிக்கை, வாப்பத்தை சொல்லல. இவங்க கேள்வி கேட்க கூட இந்த 10 பேரை யோசிக்கிறாங்க, அது நாங்க 11வது ஆள்கிட்ட சொல்லலையே. ஆனா இவர் கேட்கிறாரு, அப்ப இவர் கேட்கிறதா இருந்தா இவர் தான் யூசுப் ஆயிக்குவாங்க. இவர் 11வது ஆள் இவர் தான் இருந்தார். நாங்க எந்த தம்பியை கிணத்துல போட்டோமோ அவர் தான் 11வது ஆள். அப்ப கேட்கிறதா இருந்தா இவர் தான் யூசுப் ஆயிக்கணும் என்றதை வெளியே கொண்டாங்க. எப்படி நம்பிக்கை பாருங்க. ட்ரஸ்டி போர்டுக்கு நம்பிக்கை இல்ல, ஊட்டுக்கு நம்பிக்கை இல்ல, கடைகளுக்கு நம்பிக்கை இல்ல. ட்ரஸ்டி போர்டு மீட்டிங் முடிஞ்சு வெளியே வராங்க, ஒருத்தன் கேட்கிறான் இந்த முறை கஞ்சிக்கு விலை கூடையாமே, அது அப்படியாமே இப்படி எப்படிடா தெரியும்டா, அதுக்கு என்ன வந்துட்டு அவசரமா எல்லாம் உடனே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மஜ்லிஸ் எல்லாம் எங்களுடைய மஜ்லிஸ் ஆயிடுச்சு. அப்ப இவங்க 10 பேர் யோசிச்சாங்க, நாங்க 11வது ஆள்கிட்ட யார்கிட்ட சொல்லல. அப்ப இவர் கேட்கிறார், இவர் தான். அடுத்த செகண்ட் அவருடைய பதில் 10 பேரும் கூடி ஆலோசனை செய்யவும் இல்லை. அவர் கேட்ட உடனே அடுத்த செகண்ட்ல பதில் சொன்னாங்க, காலு இன்னக்கலாம் யூசுப். அப்ப நீங்களா யூசுப் கேட்டாங்க. சொன்னாங்க, காலான யூசுப், நான் தான் யூசுப். வஹாவாக இந்தாய்க்கிற என்னோட தம்பி. அது மண்ணல்லாஹு அலைனா, அல்லாஹ்வுடைய கிருபையால நல்லா இருக்கிறோம். நீங்க எவ்வளவு சூழ்ச்சி செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய உதவியால நல்லா இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு சூழ்ச்சி செய்யறாங்க. ஒத்தனை இல்லாமல் ஆக்கணும், கீழே போடணும், அவனை நோயாளி ஆக்கணும், படுக்கையில போடணும், அவனுடைய வியாபாரத்தை இல்லாமல் ஆக்கணும் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த மக்கள் அல்லாஹ் ஒரு காலத்துல நல்லா வைப்பான். சூழ்ச்சி செய்யறவன் ஒரு நாளைக்கு பெட்டுக்கு போய் சேர்ந்துருவான், அவன் வீணா போயிட்டுருவான். மிச்சம் கவனமா இருக்கணும். நாங்க வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, காசுக்காக, பணத்துக்காக சூனியமும் சூழ்ச்சியும் அநியாயங்களும் இது பெரிய ஒரு அசிங்கம் என்னோட உம்மத்துல. அப்ப அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப இவர்களுக்கு வெட்கம் உண்டாயிடுச்சு. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், நீங்க எனக்கு செஞ்ச அநியாயத்தை நான் மன்னிச்சுட்டேன். சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இன்றைய நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல்லாவுடைய வாசல் இருந்து கொண்டு சொன்னார்கள், எங்களுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு அநியாயம் செஞ்ச அந்த சகோதரர்களை எப்படி மன்னித்தார்களோ, எந்த வார்த்தை சொன்னார்களோ அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன். அதே வார்த்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிக்கு பழி வாங்க சந்தர்ப்பம் இருந்தோம். அவர்கள் லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் மனிதன்ட்ட வரணும். இது எங்களோட வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற நேரம் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபத்துல்லாவுக்கு தொழுவதற்கு ஆசை வந்தது. அப்ப அந்த காபத்துல்லாவுடைய சாவி ஒரு அடி, தங்க சாவி ஒரு அடி, அது உஸ்மான் இப்னு தல்ஹாட கையில தான் இருந்தது. அப்ப ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கேட்டாங்க, உஸ்மான் இந்த சாவியை தாங்களே கொஞ்சம் காபத்துல்லாவுக்கு தொழுவதற்கு ஆசை ஆக்கி. அவர் அந்த நேரத்தில் முஷ்ரிக்கு காபிராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மாதிரி ஏசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. அது அல்லாஹ் சொன்னா, யார சொல்லலாம், உத்தரவு தந்தா ஏதாவது செய்யலாம் இல்ல. சொன்னாங்க, உஸ்மான் ஒரு நாள் வரும், அந்த நாளையில நீங்களே இந்த சாவியை என் கையில தருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. உஸ்மானுக்கு இப்படி ஒரு மக்கா வெற்றி வரும், நபியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றதெல்லாம் அவரோட சிந்தனையில ஈக்கல்ல. இவங்க யாரப்பா பரதேசியல், விரட்டினா ஓடணும், இவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா ரெண்டாவது நினைச்சு பார்க்கல. அவர் சொன்னார், அப்படியா, அந்த நாளையில நான் எந்த கையால உங்களுக்கு சாவியை தாரதா இருந்தா அன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு கேவலமான நாளாயிடும். நாங்க சொல்ற ஆத்துல பாஞ்சு சாவன் அப்படின்னு, அது மாதிரி ஒரு கேவலமான நாள் அப்படி ஒன்று நடக்காதுன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ், மக்காவுடைய வெற்றியுடைய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள்லாம் பேசி போட்டு சொன்னாங்க, எங்க உஸ்மான் பார்த்தா பக்கத்தில் இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, எங்க சாவி பயந்து கொடுத்தாரு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க சாவியை.
எடுத்துட்டு கேட்டாங்க, இந்த சாவி இது போற நாங்க யார கையில கொடுக்கல? எல்லாரும் சொன்னாங்க, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, நபிமார்களுக்கு அடுத்தபடியா சொர்க்கம் போற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அது அலி ரலியல்லாஹு தஆலாக்கு கொடுப்போம். ஏன்? அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க பிறந்தது காபத்துல்லாஹ்வுக்கு, காபத்துல்லாஹ்வுக்கு தான் அவங்க பிறந்தது, அதனால அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மஷூராக்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னாங்க, இன்றிலிருந்து கியாமத் நாள் வரையில், இன்றிலிருந்து கியாமத் நாள் வரையில் இதே உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில தான் சாவி இருக்கும். இவருடைய பரம்பரை தான் சாவியை வச்சு கொள்வாங்க. யாருமே இவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாது, அநியாயக்காரர்கள் மாத்திரம் தான் இதை பறிப்பாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஏசினவர்! ஒரு நாள் வரும், நீங்க தருவீங்கன்னு சொன்னாங்க, ஒரு நாள் வந்தது, அவர் சாவியை கொடுத்தார். இப்ப சாவி கையில கிடைச்சிட்டு அழகா பழிக்கு பழி வாங்க முடியுமான கட்டம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல, உஸ்மான் இப்னு தல்ஹா கையில தான் இருக்கும். இதுதான் எங்களுடைய வழிகாட்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை. எங்களுடைய தன்மைகள் எல்லாம் இப்படி ஒரு தன்மையாக மாறணும். நல்ல அகலாக்கான பண்புள்ளவர்களா நாங்க இருக்கணும். இதுக்குதான் அல்லாஹ் ரமலானை தந்தான். வெறுமனை கஞ்சி குடிக்கிறதுக்கு, ஈச்சப்பழம் தின்றதுக்கு, ஷார்டீஸுக்கு, அடுத்து நோம்பு துறக்க, சஹர் சாப்பாடு, இதெல்லாம் நோம்புன்றது. நோம்பின் மூலமா நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நோம்பை உலமாக்கள் 4 விதமா சொல்றாங்க. ரமலான ஷஹ்ரு ஸௌம், நோம்பு பிடிக்கிற மாதம். இரண்டாவது ஷஹ்ருல் கியாம், நின்று வணங்குற மாதம். எல்லாரும் நோம்பு பிடிச்சோம், ஆனா இரவு நேரங்கள் நின்று வணங்கணும், கடைசி கட்டம். இந்த இரவுகளை நாங்க வீணாக்க கூடாது. யாரு மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, ரமலானுடைய இரவுகள்ல யாரா நன்மையை ஆதரவு வைத்து நின்று வணங்குவார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரவுகளை நாங்க கியாமுல் லைல்ல, ஜிக்ர்ல, குர்ஆன்ல, இதுல நாங்க கழிக்கிறது. கொஞ்ச நாள், ஒரு 7-8 நாள், எத்தனை நாள் எங்களுக்கு ஈகோ தெரியாது. மூணாவது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கின மாதம். இதில் அதிகமா குர்ஆன் ஓதும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுவார்கள். ரமலான் முடியும் பொழுது 60 குர்ஆன். அதப்படி அப்ப ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுற அப்படின்னு கேட்பீங்க. அல்லாஹ்வுடைய உதவியால நாங்கள் எல்லாம் ஓதி இருக்கிறோம். எங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. நாங்கள் ஓதுற காலத்திலும் ஓதி இருக்கிறோம், ஓதி முடிஞ்சு நாங்கள் ஓதி இருக்கிறோம். நான் 2வது நோன்பு எங்களுடைய மதரசா மாணவர் இடத்துல 2வது நாள் நோம்புல அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன், எவ்வளவு குர்ஆன் ஓதிக்கிறீங்க? 4 மாணவர்கள் எழுப்பி சொன்னார்கள், நேற்று நாங்க 2 குர்ஆன் ஓதிட்டோம் 1வது நோம்புல. நேற்றைய தினம் லோகருக்கு பின்னால் மாணவர்களை உட்கார வச்சு கேட்டேன், சில பிள்ளைகள் 26 குர்ஆன் ஓதிக்கிறாங்க, சில பிள்ளைகள் 21 குர்ஆன் ஓதிக்கிறாங்க, சில பிள்ளைகள் 28 குர்ஆன் ஓதிக்கிறாங்க. ஹாஃபிஸ் அல்லாதவர்கள் 15 குர்ஆன், 14 குர்ஆன், இப்படி மாஷா அல்லாஹ் இப்படி குர்ஆன் ஓத முடியும். நாங்க தான் நினைக்கிறோம் ஏலாதுன்னு. ஓதணுமா போனை ஆஃப் பண்ணணும், தேவையில்லாத பேச்சுகள், தூக்கம், அது இது எல்லாத்தையும் விட்டு போட்டு நாங்க வந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஓதலாம். எனவே குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். அதே போன்று ஷஹ்ரு சதக்கா, சதக்காவுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, சதக்கால சிறந்த சதக்கா எது? சொன்னார்கள், சதக்கத்துன் ஃபீ ரமலான், ரமலான்ல கொடுக்கிற சதக்கா தான் சிறந்தது. அதனால தான் நிறைய பேர் ஜகாத்தை இந்த ரமலானுக்கு ஆக்கி கொள்வாங்க. ஏன்? சிறப்பு கூட. ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய கூலி கிடைக்கும், ஜகாத்து ஃபர்து. ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய கூலி கிடைக்கும். சதக்காக்கள், ஹதியாக்கள் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் வேகமாக வீசும் காற்றை போட்டு சதக்கா செய்வார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கு. அதிகமா ஏழைகள், எளிய மக்கள், கஷ்டவாளிகள், சதக்காக்கள் அதிகமாக நாங்க செஞ்சு பழகணும். சதக்கா 4 பிரயோசனத்தை உண்டாக்கும். 4 பிரயோசனம். ஒன்று சதக்கத்து ரத்துல் பலா, பலாய் முசீபத்தை இல்லாம எல்லாம் நாங்க உட்கார்ந்துக்கிறோம். என்னென்ன கவலையை சுமந்து கொண்டு உட்கார்ந்துக்கிறோம் அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் வெளிநங்கத்துல நல்லா நினைக்கிறோம், அவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைன்றதை அவங்களுக்கு தான் தெரியும். இந்த சதக்கா அவனோட பலாய் முசீபத்தை இல்லாமல் ஆக்கும். 2வது கெட்ட மௌத்தை இல்லாமக்கும். கெட்ட மௌத்துண்டா ஆக்சிடென்ட் ஆகி புழுந்து பேரண்ட் மௌத்தா போறது, கால் கை ஒட்டஞ்சி மௌத்தா போற, பில்டிங்ல இருந்து புழுந்து மௌத்தா போற, பில்டிங் உடஞ்சு புழுந்து மௌத்தா போற, ஆத்துல தாண்டு மௌத்தா போற. மக்கள் நினைச்சுக்கிற இது கெட்ட மௌத்து. நல்ல மௌத்து இது எவ்வளவு நல்ல மௌத்து தெரியுமா? பில்டிங் இருந்து புழுவது, மேலே இருந்து புழுந்து மௌத்தா போறது, தாண்டு மௌத்தா போறது, இதெல்லாம் நல்ல மௌத்து. கெட்ட மௌத்துன்றது ரேஸ் புக்கில வச்சு மௌத்தாவுற, வட்டி எடுத்துக்கொண்டு மௌத்தாவுற, பள்ளிக்கு போகாம மௌத்தாவுற, மத்தவன் பிரச்சனைய பேசி பேசி தண்ட வாழ்க்கையில மாத்தம் இல்லாம மௌத்தா போற, பாவம் செஞ்சு கொண்டு, இதுதான் கெட்ட மௌத்து. இந்த கெட்ட மௌத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். 3வது
அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும். நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாட்டிலே எங்கட முஸ்லிம்களுக்கு அமல் செய்யற விஷயத்திலையும், தீண்ட விஷயத்திலையும், துனியாட விஷயத்திலையும், பொருளாதாரத்திலையும், மரியாதையான விஷயத்திலையும் எங்களுக்கு எதிராக எல்லாத்தையுமே சுக்கு நூறாக்குறதுக்கு பல திட்டங்கள் நடந்தது. பெரிய மட்டத்திலிருந்து சிறு மட்டம் வரைக்கும் பல திட்டங்கள், பல சூழ்ச்சிகள் எதாவது செஞ்சு எங்களோட பொருளாதாரத்துல பெரிய ஒரு வீழ்ச்சி காண்றதுக்கா எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனா ஒன்றுமே கைகூட இல்ல. யாரு திட்டம் தீட்டானோ இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. அட்ரஸ் இல்ல, பேர் வருவது இல்ல, வெட்கக்கேடு, கேவலம். அதுக்கெல்லாம் காரணம் நான் நினைக்கிறேன் இந்த சதகாக்கள், எங்க நாட்டுடைய சதக்கா, இந்த முஸ்லிம்களுடைய சதக்கா, இது பெரியோர் ஒரு பங்கு. அதுல இந்த கொழும்பு மாநகரத்திலே அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், வியாபாரிகள், வசதி படைத்தவர்களுக்கு நிறைய சதக்காக்கள். ஒரு கடையை திறந்து வச்சா பல மதரசாக்கள் இருந்து வராங்க, பல பள்ளிகள் இருந்து வராங்க, பிச்சைக்காரர் வாராரு, நோயாளி வாராரு, கல்லன் வாரான், பொய்யன் வாரான், உண்மையா வாரான், எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். இதுகள் இந்த நாட்டுக்கு நடக்கக்கூடிய பலாய் முசீபத்தை இல்லாமலாக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை இல்லாமலாக்கும். ஒரு வெள்ளம் கொண்டு வந்துட்டா யார் துடிக்கிற? இந்த வியாபாரிகள் தான். ஒரு கஷ்டம் கொண்டு வந்துட்டா யார் துடிக்கிற? இந்த வியாபாரிகள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் அந்த சதக்காவின் மூலமா எங்களுடைய நாட்டை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். நாங்க ஒவ்வொருத்தரும் சதக்கா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4வது விஷயம், வதாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, சதக்கா கொடுத்தவங்களோட நோய்க்கு நிவாரணம் செஞ்சுக்கோங்க. நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது சதக்கா கொடுத்துட்டு போங்க, இல்லாட்டி அந்த பில் முழு பெண்ணா பெரிய பில். அந்த அவன் சரியா ஆக வாகனத்தை பார்த்து கிளீனா போட்டுருவான் பில்ல, லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கு போகுது. முதலாவது நாங்க சதக்கா யகீனோட நம்பிக்கையோட சதக்கா கொடுத்துட்டு போங்க. டாக்டர்கிட்ட, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஆனா சதக்கான்றது ஆக முக்கியம், உங்களோட நோய்க்கு நிவாரணத்தை உண்டாகும். எனவே இந்த சதக்காக்கள் ஆக முக்கியம். இந்த ரமலானுடைய மாதம் இரக்கம் உள்ள மாதம், ஒரு மூமின் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை விளங்குற மாதம், ஒரு மூமின் ஒரு மூமினுடைய பசியை விளங்குற மாதம். அதனால எல்லாருக்கும் தின்ன கொடுங்க, குடிங்க, குடிச்ச கொடுங்க, அவங்க மக்களுடைய கஷ்டங்களை விளங்குங்க. குறிப்பாக பல மஹல்லாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாங்க. எங்களுடைய மஹல்லா பள்ளிகள் உள்ள ஹஜ்ரத்மார்கள், அந்த பள்ளி வைக்கிற மாசினார்மார்கள், இவர்களுடைய விஷயத்துல ரொம்ப கருத்தா இருக்கும். சலாம் மட்டும் இல்ல, வீட்டுக்கு ஒரு கத்தம் பாத்தி அவதறதுக்கு மட்டும் இல்ல, கபர் தோன்றதுக்கு மட்டுமல்ல, அவருடைய கஷ்டங்களை நஷ்டங்களை போய் கேளுங்க. அதற்கோட செய்தி என்ன? மோசவன் ஆக்கள் பயம் தப்பித்தவரை அதரத்துல போய் என்ன செய்தின்னு கேட்டா முழுசா கழட்டி எடுத்துருவாரோ, என்னோட தலையை நின்றுவார் போல அப்படின்னு ஏன் பயப்படணும்? நாங்க அல்லாஹ் தந்த ரிஸ்க், அல்லாஹ் தந்த சொத்து அல்லாஹ்காண்டி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தாலா எங்களுக்கு பரக்கத்து உண்டாக்குவார். உலமாக்கள் விஷயத்தை கேளுங்க, மதரசாக்களுக்கு போங்க. இன்னைக்கு மதரசாக்கள் நடத்துறாங்க, எவ்வளவு கஷ்டமான காலம் அல்லாஹ் நடத்துறான். இதுகள்ல நாங்க போய் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு, அது ஏதாவது ஒரு விஷயம், இதுகளை நாங்க தேடி இந்த சம்பாதிக்கிற காசு நல்ல நேரத்துக்கு இந்த ஏப்ரல் இந்த 2-3 நாள் நோம்புல வந்தது, இல்லாட்டி இந்த நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதும் இந்த 2-3 நாளுக்கு எங்கேயோ போயிட்டு வீணா போயிட்டு அல்லாஹ் பாதுகாக்க. லட்சக்கணக்கு வீணாவிக்கும். ஆனால் அந்த லட்சக்கணக்கு எல்லாம் சதக்காக்கள் செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, கஷ்டவாதிகளை போய் தேடுங்க, மதரசாக்கள்ல போய் கேளுங்க என்ன செய்யணும். சதக்கா ஜாரியாக்கள் செஞ்சுட்டு மௌத்தா போவோம். நாளைக்கு நாங்க மௌத்தா போன எங்களுக்கு துவாக்கள் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, இது செய்யாம நாங்க மௌத்தா போக கூடாது. ஏன்னா மனிதன் மௌத்துடைய நேரத்துல யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ திருப்பி தரமாட்டியா? ஏன் தெரியுமா? நான் சதக்கா செய்யலையா? நான் சதக்கா செஞ்சுட்டு வரனே, எல்லாம் பேங்க்லயும் அங்கேயும் இங்க நிறைஞ்சு போயிட்டு சதக்கா செய்ய கிடைக்கலன்னு சொல்லி மனிதன் மௌத்துடைய நேரத்துல கவலைப்படுவான். அதனால நாங்கள் சதக்காக்கள் அதிகமா செஞ்சு எங்கட இமாம்கள், எங்கட மாஸ்டர், பள்ளியில பாடுபடுறவங்க, இவங்களை ரொம்ப நல்லா கவனிச்சு மாஸ்டர் அவங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். ஹசரத் பைக் வாங்கிட்டாரு என்றதுக்காண்டி ஹார்ட் அட்டாக் வரப்படாது. என்ன மோசினார் இப்ப முந்தி மாதிரி இல்ல, அப்படி இல்ல. அல்லாஹ் பாதுகாக்க நல்லா ஆயிக்கட்டும். எங்கட ஹசரத் ஜகாத் கொடுக்கட்டும், எங்கட மாசின் ஜகாத் கொடுக்கட்டும், எங்களுக்கு கௌரவம் அது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்களே, முன்னேற்றத்துக்கு நாங்க முன்னுக்காகணுமே தவிர தடையாக இருந்து இந்த உம்மத்தில நல்ல காரியங்களுக்கு தடையாக நாங்க மாறக்கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை அடைந்து கடைசி இறுதி பத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய காலம். இதுல நாங்க அதிகமாக இரவுகளை ஹயாத்தாக்கி தௌபா செய்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானா. யார் எங்கள் எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பாயா, குற்றம் குறைகளை மன்னித்திருவாயா, கண்மணியான தாய்ந்தருடைய பாவனை மன்னிப்பாயா, கண்ணியமான உஸ்தாதுமார்களை மஃபரத் செய்வாயா, முஸ்லிம்களின் இஸ்லாத்தை பாதுகாத்திருவாயா. இந்த ரமலான் மூலமாக அல்லாஹ் ஒரு மாற்றம்